ஸோ வெல்கம் பேக் த கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இந்த பார்க்குற கான்செப்டில் ஒரு சின்ன சினாரியோ க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு 2 இன்ஸ்டன்சஸ் நான் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் சினாரியோ ஹெட்டிங்கு கான்செப்ட்டு நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன ஹெட்டிங், அது என்ன டாபிக் நம்ம படிக்க போகிறதுன்னு இது. ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நான் இது வந்து ஒரு 2 இன்ஸ்டன்சஸ் லான்ச் பண்ணுறேன், 2 இன்ஸ்டன்சஸ். ஒரு கான்செப்டை தியரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்குண்டான டெமோ நான் வந்து அது எப்படின்னா டெமோ காமிக்கிறதோட அதோட டாக்குமெண்டேஷன் கொடுக்குறேன். அது நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். அது பேஸ் பண்ணி இன்னொரு டெமோ இருக்குது, அது நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இல்லை 2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை வித் டிஃபால்ட் ரூட் வால்யூமோட நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். I will go to AWS console. இந்த AWS கன்சோலில் EC2 இன்ஸ்டன்சஸ் நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பட் இன்னொரு வாட்டி குவிக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிடுறேன். இல்லை 2 இன்ஸ்டன்சஸ் வேணும். நம்ம சினாரியோக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும். நீங்கள் இது வந்து ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணால் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணால் நான் வந்து 2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறேன். 2 instances with the same default AMI. T3 மைக்ரோ செலக்ட் ஆகிருக்கு, அப்படியே இருக்கட்டும். தென் இங்கே அந்த நிறைய கீஸ் எல்லாம் இருக்குங்க, அதை இக்னோர் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண அந்த கீ செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சேம் த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் வித் 8 GB டிஃபால்ட் ரூட் வால்யூம். ஸோ இது லான்ச் ஆகட்டும். எனிவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் இது ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பேஸ் நாலேஜ் என்ன நீ பண்ணியிருக்க ஆல்ரெடின்னு. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் லினக்ஸு 1 அனை சேவ் பண்ணிக்கிறேன், நேம் டேகு. இன்னொரு இன்ஸ்டன்ஸு 2 அனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வி ஹாவ் 2 instances ஆர் ரன்னிங். ஸோ நான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கான்செப்ட் என்ன தெரியுமா, இது லான்ச் ஆகி ரெடி ஆகிறது வரைக்கும் நம்ம அந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மேபி சில பேர் ரொம்ப கோபமாக இருப்பீங்க, நீ வந்து ரெகுலரான்னு சொல்கிற நிறைய சீக்கிரமாக வர மாட்டேன்னு. நான் இன்னும் எப்போவுமே சொல்கிற காமன் ரீசன் தான், ஐ ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் பேட்சஸ், லாட் ஆஃப் நியூ ஸ்டடீஸ் அண்ட் நியூ கமிட்மெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஒர்க். ஸோ நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சு காமிக்கிறேன் என்னன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே இப்போ நான் வந்து என்னோடய கேள்விங்க உங்களுக்கு, சரியா? நீங்கள் எனக்கு டைரெக்டாக இது ஆன்சர் பண்ண முடியாது, பட் அந்த ஆன்சர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது பண்ண முடியுமா இல்லையான்னு அந்த 2 seconds பார்த்துக்கோங்க. ஒரு டேட்டா வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு தெரியும் EBS வால்யூம்னு. இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் 0 to expert நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ஒரு டேட்டா வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன். டேட்டா வால்யூம், இந்த டேட்டா வால்யூம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் பண்ண டேட்டா வால்யூமை அட் ஏ டைமை மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ்க்கு அட்டாச் பண்ண முடியுமா? இதுதான் என்னோடய கொஷின் இந்த கிளாஸ்க்கு. இஸ் இட் பாசிபிள் டு அட்டாச் ஒன் டேட்டா வால்யூம் டு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ்? உங்களோட ஆன்சர் என்ன? நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா நானே அந்த மாதிரி யாராவது ஒரு வீடியோ கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது நானே பாஸ் பண்ண மாட்டேன். நீயே சொல்ல போகிற, அதுக்கு நான் ஏன் பாஸ் பண்ணணும்னு. ஸோ என்னோடய கொஷின் என்ன, ஒன்ஸ் அகெயின், ஒன் வால்யூம் கேன் பி அட்டாச் டு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் அட் த சேம் டைம். இது அப்படி கிடையாது. இது வந்து இங்கே அட்டாச் பண்ணுங்கள், அப்புறமா டிட்டாச் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணுங்கள், டிட்டாச் அப்படி கிடையாதுங்க, ஓகேவா? சேம் வால்யூம் at the same time can be attached to the multiple instances. பாசிபிளா கொஷனுக்கு ஆன்சர். இது நான் டெமோ பண்ணலை, நான் ஒரு டாக்குமெண்ட் காமிக்கிறேன். இது பாசிபிள்.
நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை அப்புறமா படிங்க. சரியா? இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபோக்கஸ் மோட் எனேபிள் பண்ணிட்டேன். இது ஃபோக்கஸ் மோட் இல்லைன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸு, இங்கே நிறைய வால்யூம்ஸ் பற்றி டாக்குமெண்டேஷன்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு சூப்பர் இபிஎஸோட வால்யூமோட சூப்பர் டாக்குமெண்ட்ஸுங்க. சரியா? நானும் சரி, வேறு யாரும் சரி, யார் இங்கே வந்து படித்தாலும் இங்கே வந்து தான் படிப்பாங்க. ஆனால் நமக்கு நேரம் இருக்காது படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நம்ம ஈஸியாக பார்த்து இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லி புரிய வச்சா நமக்கு ஈஸியாகிடும், அவ்வளோதான். ஸோ எனிவே ஐ வில் மேக் ஃபோக்கஸ் மோடு. EBS வால்யூம் மல்டி அட்டாச் எனேபிள்ஸ் யூ டு அட்டாச் சிங்கிள் ப்ரொவிஷன் IOPS SSD. அப்படின்னா IOPS 1, IOPS 2 அந்த வால்யூம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த சாய்ஸ் வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் சைட் பை சைடாக. இது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ தட் இட் வில் கவர் ஃபியூ திங்ஸ். இங்கே வந்து இந்த டேட்டா வால்யூம் இதெல்லாம் நிறைய வால்யூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ டெலிட் இட். நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கு எல்லாம் பண்ணது இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் டெலிட்டிங் திஸ், இது லினக்ஸ் 1 லினக்ஸ் 2 2 வால்யூம்ஸ். நீங்கள் ஒரு வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, வென் யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ நியூ வால்யூம், யூ சி ஹியர் இங்கே சொல்கிறாங்களா IOPS IO1 IO2 IOPS ப்ரொவிஷன்ட் IOPS. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த வால்யூமை இந்த ப்ரொவிஷன் IOPS இருந்துச்சுன்னா, ப்ரொவிஷன் IOPS இருந்துச்சுன்னா, இது நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ யூ கேன் அட்டாச் மல்டி அட்டாச் எனேபிள்டு வால்யூம்ஸ் டு an instance ஆர் செட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வென் யூ கோ ஃபார் 1 or 2 ப்ரொவிஷன்ட் IOPS, அப்போ நமக்கு இங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, EBS மல்டி அட்டாச், இது சாய்ஸ் கொடுத்துடலாம். ஸோ மல்டி எனேபிள் ஆனால் டஸ் நாட் சப்போர்ட் IO ஃபென்சிங் அனி IO ஃபென்சிங் ப்ரோட்டோகால். இது ஒரு டீட்டெயிலிங், அது இப்போ இதுக்கு இக்னோர் பண்ணுறேன்னா. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு அட்டாச் ஒன் வால்யூம் டு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் அட் ஒன் கண்டிஷன், தட் இஸ் கால்டு ப்ரொவிஷன்ட் IOPS. ஓகேவா? நடுவில் இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படி நினைக்க வேண்டாம். ஃபியூ திங்ஸ் இப்படி தான் நம்ம பேசணும், பிகாஸ் தட் மே ஹெல்ப் யூ டு ஸ்பீக் இன் இன்டர்வியூ. அதனால ஸோ ப்ரொவிஷன்ட் IOPS அనే ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வால்யூம் ஜென்ரல் பர்பஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ட் IOPS இருக்குது, கோல்டு ஸ்டோரேஜ் கோல்டு HDD இருக்குது, த்ரூபுட் ஆப்டிமைசன் இருக்குது, மேக்னெட்டிக் டிஸ்கனே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஜெனரலாக செலக்ட் பண்ணது இந்த GP2 இருக்கும், இல்லைனா GP3 இருக்கும். நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணலைன்னா கூட எய்தர் GP2 SSD GP3, தென் ப்ரொவிஷன்ட் IOPSன்னா ஸ்பெசிஃபிக்கலி இந்த நம்பர் IOPS இன்புட் அவுட்புட் ஆப்பரேஷன்ஸ் பர் செகண்ட். ஸோ அந்த டிஸ்கோட ஸ்பீடு மெஷர் பண்ணுற ஒரு நம்பர் வந்து நம்ம செட் பண்ண முடிஞ்சால் அதான் ப்ரொவிஷன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்பீடு. ஓகேவா? அந்த மாதிரி வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் திஸ் பெனிஃபிட். வாட் பெனிஃபிட்? மல்டி அட்டாச் வால்யூம். ஓகே. ஸோ இங்கே சொல்கிறாங்க தெர் இஸ் நோ அடிஷ்னல் சார்ஜஸ் ஃபார் திஸ். அந்த செக் மார்க் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸ் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க ஜென்ரல் பர்பஸ் GP2, ஜென்ரல் பர்பஸ் GP3, ஜென்ரல் ப்ரொவிஷன் IOPS, இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்னது நம்ம பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், AWS ப்ரைஸிங் கால்குலேட்டருக்குள்ளே போகிறோம். AWS ப்ரைஸிங் கால்குலேட்டர். இந்த AWS ப்ரைஸிங் கால்குலேட்டரில் எஸ்டிமேட் பண்ணுறேன், காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறேன். EBSன்னு சர்ச் பண்ணுறேன். EBS கான்ஃபிகர் செக் பண்ணலாமா? இந்த நார்த் வெர்ஜினியா ரீஜியனில் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் 1 730 ஹவர்ஸ், இல்லைனா 1 hour வச்சுக்கலாமா? ஃபார் 1 hour ஹோல் மந்த்துக்கு. GP2 ஒரு 100 GB வச்சு பார்ப்போம். த காஸ்ட் ஆஃப் 100 GB 1 hourக்கு கேல்குலேஷனை கொடுக்கலையே இவங்க.
இங்கே நம்பரே வரலையே 1 ஹவருக்கு. 1 வால்யூம் GP2 ஒரு 1 TB வச்சு பார்த்தா 1 TB கூட தர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜிபியில் ஒரு 1 TB 1024. இந்த ரீஸ்டோர் எல்லாம் ஆப்ஷனல். இங்கே அவங்க இது நம்பர் செட் பண்ணுறது இது 1 மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறாங்களோ. 730 ஹவர்ஸ்க்குன்னு சொன்னால் 730 ஹவர்ஸ்க்கு பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்களா, பர் மந்த்துக்கு தான் கால்குலேஷன் கொடுக்குறாங்க. 1024 அப்படின்னா ஒரு 1 TB வைப்போம். சரி, அந்த நம்ம இது இப்படி வச்சு பார்ப்போம். 1 மந்த்துக்கு பர் மந்த்துக்கு 1 TB ஸ்டோரேஜ் $158. இது டாலர்ஸில் தான் வரும். சரியா, டாலர்ஸில் தான். இல்லை நோ ஸ்னாப்ஷாட்டே வேண்டாம். ஸ்னாப்ஷாட் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. ஸ்னாப்ஷாட் வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஸ்னாப்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இது வந்து ஏதோ ஒரு எக்ஸாக்ட்லி சொல்லி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. இது வந்து சில டாபிக்ஸ் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். எனக்கும் அது தெரிஞ்சிருக்காது. ஓகேவா, எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. சம்டைம்ஸ் உங்களுக்கு இங்கே வந்து தான் நான் இங்கே பார்க்க வேண்டியது இருக்கும். நான் வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக ஒரு ஏதோ ஒரு சீனுக்கு ஒரு ஹீரோ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்து ரிஹர்சல் பண்ணி திருப்பி இங்கெல்லாம் டான்ஸ் எல்லாம் விடல. சில டைமில் ஓகேவா, சம்டைம்ஸ் என்னோட வேர்ட்ஸில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா தமிழில் அது எனக்கு சாரிங்க. ஓகேவா, சில டைம் வந்து நான் எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் டைரெக்டாக வரேன், ஓப்பன் டாக்குமெண்ட் படிக்கிறேன், அப்புறமா அது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதுவும் பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஒரு டைமில் இருந்தது ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக போய் கிளாஸ் எடுக்கிறது. அது வந்து இப்போ எல்லாம் போயிடுச்சு. ஸோ எவ்ரி டைம் வி ஹாவ் டு ட்ரை சம்திங் நியூ. ஏன்னா இட் கண்டினியூஸ்லி இவங்க ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க நியூ ஃபீச்சர்ஸு. அப்போ உக்காந்து மணிக்கணக்கில் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பிகாஸ் ஐ ஆம் டூயிங் லாட் ஆஃப் அதர் கோர்சஸ். மல்டி க்ளவுடில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் அஷூர், AWS, GCP இந்த காம்பினேஷனில் நிறைய கோர்சஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க கீழே. நீங்கள் அதில் அந்த சின்ன ஃபார்ம், அது வெப்சைட் ஃபார்ம், அதில் ஃபில் பண்ணுங்கள். அவர் டீம் வில் காண்டாக்ட் யூ அண்ட் தே வில் கைட் யூ. இஸ் இட் என்ன பாத்தில் நம்ம சூஸ் பண்ணணும்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் நான் உன்னை கான்டாக்டே பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு இதை படிச்சுட்டு நான் போகிறேன்னா ஓகே சார், நீங்கள் இதே படிங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 வால்யூம் வித் என்னது 1 TBக்கு $102 வித்தவுட் எனி ஸ்னாப்ஷாட். இப்போ GP2 செலக்ட் பண்ணால் இது GP3 செலக்ட் பண்ணிங்கன்னா GP3 1 TBக்கு வால்யூம் டைப் செலக்டட் சப்போர்ட் 1 GB 1 TB IOPS எல்லாம் சொல்கிறாங்க. GP3 அதோ இந்த காஸ்ட் 3000 IOPS டிஃபால்ட் $81 காஸ்ட் ஆகுது. GP3 நம்ம டிஃபால்ட்டாக ஒரு செலக்ட் பண்ணால் இதுதான் வரும். பட் இங்கே IOPS எல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ IOPS 3000 இருக்கா, இதே 5000 நீங்கள் வச்சிங்கன்னா அந்த காஸ்ட் மாறுது. பார்த்தீங்களா, 10,000 வச்சிங்கன்னா காஸ்ட் மாறும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், காஸ்ட் மாறுது. GP2 செலக்ட் பண்ணிங்கன்னா GP2 நோ ஸ்னாப்ஷாட்டு. ஆனால் அந்த IOPS எனக்கு கான்செப்டே இல்லை பாருங்கள். இங்கே சொல்கிறாங்க 1 TB இந்த காஸ்ட்டு 730 ஹவர்ஸ்க்கு இந்த காஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் ஹவரு அந்த 1 இன்ஸ்டன்ஸ் பர் மந்த்து. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் 102. ஸோ IOPSல கம்மியான IOPS செலக்ட் பண்ணியிருந்தால் லோ காஸ்ட்டு. இதே நீங்கள் IOPS இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட்லி. இதெல்லாம் விட்டுருங்க. GP2 GP3 விட்டுட்டு IOPS SST அது பாருங்கள் எங்கே போச்சு. 323 இங்கே நான் வந்து சென்னையிலே தான் இருக்கிறேன். சரியா, சென்னையில் நார்மல் பஸ் வரும், அந்த லோக்கல் சிட்டி பஸ். நீங்கள் யாராவது சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நார்மல் பஸ், டீலக்ஸ் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு. ஓகேவா, நார்மல் பஸ்ஸில் டிக்கெட் காஸ்ட் வந்து ₹4 ஒரு 1 ஸ்டாப் டு 1 ஸ்டாப். இது இப்போ எல்லாம் ஏறிடுச்சு. நான் அப்போ ட்ராவல் பண்ணும்போது ₹4.
ஒன் ஸ்டாப் டு ஒன் ஸ்டாப் 2 rupees கூட இருந்தது. 2 rupees கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஸ்டாப்க்கு போயிடும். அதே டீலக்ஸ் பஸ்ஸில் அதே டிஸ்டன்ஸ்க்கு போகணுன்னா உங்களுக்கு அது வந்து 4 rupees ஆகும் டபுள். பிகாஸ் அதில் சீட் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் இண்டிவிஜுவலாக யாருக்குமே டச் பண்ணாமல் ஒரு சீட் இருக்கும், கொஞ்சம் அந்த விண்டோ எல்லாம் வென்டிலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மல் பஸ்ஸோட. அது ஏசி பஸ்ஸுன்னா ஃபுல் க்ளோஸ்டு இண்டிவிஜுவல் சீட்டு பக்கா கூலிங்கு. ஆனால் அதில் காஸ்ட் வந்து 4 times அதிகமாக இருக்கும். அதே 2 rupees காஸ்ட் பிகம் 10 rupees 12 rupees அப்படி இருக்கும். இப்போ எவ்வளோ காஸ்ட்னு தெரியாது, நான் உங்களுக்கு ஜென்ரலாக எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. சரி, இதே மாதிரி இங்கே அயாப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த காஸ்ட் கூட மாறிக்கிட்டே போகும். வால்யூம் அந்த சைஸ் மேக்ஸிமம் பாருங்கள் 2,56,000 அயாப்ஸா. இது வந்து 64,000 அயாப்ஸா. அதான் டிஃப்ரென்ஸு IO1க்கு IO2க்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆக்சுவலாக நான் முன்னாடி கிளாஸில் சொல்லியிருந்தேன், நான் ஃப்ரண்ட் கிளாஸஸில் சொல்லியிருந்தேன். ஏன்னா சார் நான் இது வந்து ஒரு தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு கிளாஸ்ன்னு, அது இந்த கிளாஸ் தான். அப்போ இந்த கிளாஸுக்கு ஹெட்டிங்கை நான் கொடுக்கணுன்னா இந்த டைட்டிலில் நீங்கள் தான் அதெல்லாம் ஆல்ரெடி இந்த டைட்டில் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. வால்யூம்ஸ் இன் டீட்டெயில்டுன்னு. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸு கேல்குலேஷன் எல்லாமே. த்ரூபுட் ஆப்டிமைஸு HTD த்ரூபுட் ஆப்டிமைஸ் இது வந்து 1 TB எல்லாம் கிடைக்காத ஒரு 1125 GB. இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு போகலாம்? 1 TB வராது என்ன? 1 TB பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்டு கம்மி. ஃபஸ்ட்டு இது பார்த்தது எவ்வளோ காஸ்ட்டு? SSD GP2 102 இது 80-81 ஏதோ இருந்தது. இது வந்து $323 பர் மந்த்துக்கு. நான் டாலர் நம்பர் சொல்லிட்டு இருக்கேங்க, உங்கள் ருபீஸ் கிடையாது. இது டாலரில் எப்படி சார் இந்தியாவில் பார்க்க முடியாதுன்னா இதில் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இன்டூ 80 or 85 ஏதோ இப்போ என்ன காஸ்ட் இருக்கோ. இல்லை நீங்கள் இந்த கிளாஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன காஸ்ட் இருக்கோ அதை இன்டூ பண்ணிக்கோங்க. அப்புறமா கோல்டு HDD பார்க்குறீங்களா? செலக்ட் பண்ணு கோல்டு HDD. சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? எனக்கு நானே சொல்லிக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லலை. $15 பர் TB. அப்போ $323 இருக்கு, ஆனால் $15 இருக்கு. சூப்பர்ல. மேக்னெட்டிக் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆனால் இப்போ SSD தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை சார் கொஞ்சம் பழசுது. அந்த நம்ம ஹார்ட் டிஸ்கெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மேக்னெட்டிக் ஹெட்டரு, CHS சிலிண்டர் ஹெட்டு செக்டார், செம்ம டாபிக்குங்க. அப்போ எல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பூட்டிங் ஹார்ட் டிஸ்க்கு செக்டாரு, அந்த CHS வேல்யூ ஒன்று, அப்புறமா பிளாக் வேல்யூ ஒன்று 001, அந்த பிளாக்கில் BCDயில் போய் அதெல்லாம் எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கை ஒடிச்சு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஆஃப்லைன் கிளாஸு, அந்த மஜாயே வேறு. ஆனால் இப்போ கூட மஜா இருக்குது, ஆனால் டெக்னாலஜி பேஸ் பண்ணி மஜா இருக்குது. பட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாத ஒரு ஃபீலு. எனிவே இதான் இப்போ ஆன்லைன் தான் கன்வீனியன்ட்டு எல்லாருக்குமே. ஸோ எனிவே ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ். சரியா? இப்போ நான் என்ன காமிக்க வந்தேன்னா, இந்த கிளாஸுக்கு நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். வால்யூம் ப்ரொவிஷன்டு மல்டி வால்யூம் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன தெரியுமா? ஒன் மோர் கண்டிஷன். இஃப் யூ கோ டு EC2, இப்போ இல்லை பாருங்க, இந்த 2 இன்ஸ்டன்சஸ் இது ரெடியாக இருக்குங்க. இது ரெடியாக இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 இன்ஸ்டன்சஸ்ஸு சேம் அவைலபிலிட்டி ஜோனில் தான் இருக்கணும், அதுதான் கண்டிஷன். ஓகேவா? த போத் இன்ஸ்டன்சஸ் ஷுட் பி இன் த சேம் அவைலபிலிட்டி ஜோன் டு கனெக்ட். அப்போ நம்ம ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமா? லெட்ஸ் ட்ரை. ஐ கிரியேட் ஒன் நியூ வால்யூம். ஒரு GP3 வால்யூம் GP2 ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது. ப்ரொவிஷன் IOPS இது பண்ண முடியும், பாசிபிள். ஆனால் 3000 வைக்க முடியாதா?
500 தான் மினிமம் ஸ்டாண்டர்டு மேக்ஸிமம் இது வைக்க முடியுமா? இந்த இந்த அவைலபிலிட்டி ஜோன் டியில் தான் வைக்கணும். ஷுட் பி எனேபிள் மல்டி அட்டாச். அதில் ஃபென்சிங்கு சில அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. நோ என்கிரிப்ஷன், நோ நீட் ஆஃப் என்கிரிப்ஷன். வி வில் சி என்கிரிப்ஷன் இன் த லேட்டர் கிளாஸஸ். நேம் வந்து மல்டி அட்டாச் வால்யூம். ஸோ ஐ கோ ஃபார் கிரியேட் வால்யூம். ஸோ வால்யூம் இன்ஸ்டன்ட்லி க்ரியேட் ஆகிடும். இதுதான் நம்ம மல்டி அட்டாச்ட் வால்யூம். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் கோ டு இன்ஸ்டன்ஸ். ஓகே, நான் 2 இன்ஸ்டன்சஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இது கனெக்ட் பண்ணட்டுமா? லெட் மீ கனெக்ட் திஸ் 2 இன்ஸ்டன்சஸ். என்கிட்ட ஆல்ரெடி இந்த பாத் டெர்மினல் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கனெக்ட் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ரீசன் எனக்கு தெரியும். இந்த விபிசி டேஷ்போர்டில் செக்யூரிட்டி குரூப்பில் அந்த போர்ட் நம்பர் எனேபிளாக இருக்காது. அது நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த மார்னிங் கிளாஸ்க்கு நான் விபிசி எல்லாம் மாற்றிட்டேன். அதனால் டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸு எஸ்எஸ்ஹெச் இருக்காது. ஐ வில் கோ ஃபார் ஆல் டிராஃபிக். பட் இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாதுங்க. நீங்கள் யாராவது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உங்களோட கம்பெனிஸ்லேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் நாட் அட் ஆல் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அலோயிங் ஆல் டிராஃபிக் இன் இன்பவுண்ட் இஸ் நாட் அட் ஆல் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னா பெட்டர் யூ அலோ திஸ் ஓன்லி. இப்படி பண்ணுங்கள், எஸ்எஸ்ஹெச் அலோ பண்ணுங்கள். ஓகேவா? SSH ஃப்ரம் மை ஐபி அட்ரஸ். திஸ் வில் பி பெட்டர். இதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்படி தான் பண்ணணும். நானும் அப்படியே பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இப்படியெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல உங்களுக்கு. இது வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸு என்னன்னு தெரியாது. எத்தனாவது இது நான் கனெக்ட் பண்ணது? 2 3 C 1 லினக்ஸ் 1. இதுக்கு நான் கொஞ்சம் ரீநேம் பண்ணிக்கிறேன். sudo host name லினக்ஸ் 1. எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேம் டு லினக்ஸ் 1. லினக்ஸ் 1 ரெடி. இந்த பக்கம் இரு தம்பினி. இது வந்து இன்னொரு லினக்ஸ். ஐ மீன் இன்னொரு டெர்மினல். இது இன்னொரு லினக்ஸ் கிடையாது. இன்னொரு டெர்மினலில் நான் லினக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒன் மோர் லினக்ஸ். ஸோ கனெக்டிங் டு த நெக்ஸ்ட் லினக்ஸ் 2. நான் இது எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் போடுற வீடியோ லேட்டுக்கு நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கை மறந்துடுவீங்க. நீங்கள் அதானே சொல்லுவீங்க, நீ வர மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு இந்த மாதம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஹோஸ்ட் நேம் இது வந்து லினக்ஸ் 2 மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி சூடோவில் தான் இருக்கும். ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணிவிட்டு சூடோவை லாகின் பண்ணிக்கிறேன். நேம் சேஞ்ச் வேறு கமாண்ட் யூஸ் பண்ணி கூட மாற்றலாங்க. சரியா? நான் பண்ணுற எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கான்செப்ட் வந்து லினக்ஸ் கமாண்ட் கிடையாது. இப்போ மல்டி அட்டாச்சு வால்யூம். ஒரு வால்யூம் மல்டி இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணணும். அதான் டார்கெட். இப்போ இந்த இன்ஸ்டன்சஸோட வால்யூமில் I'll go to this multi attach volume, click attach பண்ணியிருக்கா? attach. இங்கே 2 இன்ஸ்டன்சஸ் ரன்னிங்கில் இருக்கு. ஒரு இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், டிவைஸை செலக்ட் பண்ணுங்கள் and click to attach. ஸோ இது வந்து அட்டாச் ஆயிருக்கு. இன் யூஸ்ன்னு தெரியுதா? இங்கே ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணலாம். if you see refresh 10 GB is available. let me go and check
இன் யூஸில் எந்த இன்ஸ்டன்ஸு 23C ஓகேவா 23C இந்த 23C யார் 23C லினக்ஸ் 1 இப்போ லினக்ஸ் 1குள்ளே வந்து LSBLK அண்ட் டைப் பண்ணுறேன் இங்கே நியூ வால்யூமாக NVMe ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்கள் 10 GB டிஸ்க் வந்திருக்கு இதே லினக்ஸ் 2ல் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லினக்ஸ் 2ல் LSBLK you won't see any new 10 GB attached volume 10 MB 1 MB 8 GB 8 GB தான் இருக்கு I wanted to see the same volume here so that I will go to volume go to volume select the volume again ஆனா ஒரே கண்டிஷனுங்க நம்ம ரெண்டு இன்ஸ்டன்சஸ் சேம் again select பண்ணுங்க இந்த வாட்டி E55 ID ओके select करो enter करो ओके करो करो ना செய்யணும் ஹிந்தில செய்யுங்கன்னு செய்யணும் கூட கிடையாது செய்யுங்க கரோ டன் E55 க்கு கனெக்ட் ஆயிடுச்சு E55 க்கு அட்டாச் ஆயிருக்கு E55 ஓட லிஸ்ட் LSBLK ன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கா சூப்பரா இருக்கா attached successfully இப்போ இங்கே LSBLK இங்கே வால்யூம் ஃபைல் சிஸ்டம் நம்ம சாய்ஸ் சூஸ் பண்ணலாம் லெட்ஸ் கோ MKFS ext4/dev இங்கே ஒரு T வரணும் -T இது மவுண்ட் பண்ணுறது ஃபைல் சிஸ்டம் செட் பண்ணுறது அப்புறமா மவுண்ட் பண்ணுறது NVMe1 N1 என்டர் மவுண்ட் ஆயிருக்கு ஐ மீன் ஃபைல் சிஸ்டம் செட் ஆயிருக்கு லெட் மீ மவுண்ட் ஒரு டேட்டா ஒரு mkdir டேட்டா அன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு மவுண்ட் பண்ணுறேன் /dev/NVMe1 N1 அந்த ஐடி டிவைஸ் ஐடி இங்கே டேட்டால மவுண்ட் லாஸ்ட்ல டேட்டா வரணும் டேட்டா இப்போ மவுண்ட் ஆயிருக்கு இப்போ LSBLK அண்ட் டைப் பண்ணாலே நமக்கு இங்கே ரூட் வால்யூம் இந்த ஃபோல்டரில் மவுண்ட் ஆயிருக்கு ஸோ இங்கே போய் செக் பண்ணலாம் LSBLK ஸோ இங்கே வந்து டே நேமில் வந்திருக்கு லெட் மீ டூ சம்திங் mkdir இங்கே கூட ஒரு டேட்டான்னு டைரக்டரி கிரியேட் பண்ணிவிட்டு மவுண்ட் /dev/NVMe1 N1 டேட்டா அண்ட் டைரக்டரியில் மவுண்ட் பண்ண பார்க்குறேன் சிடி டேட்டாக்குள்ளே போய் பார்க்குறேன் LSன்னு பார்க்குறேன் இங்கே எதுவுமே இல்லை இங்கே சிடி லினக்ஸ் 1 லினக்ஸ் 2 நீங்கள் ஸ்லோலி பாருங்கள் இங்கே லினக்ஸ் 1ல் ஒரு ஆக்டிவிட்டி தனியாக இங்கே லினக்ஸ் 2ல் தனியாக பண்ணுறேன் இப்போ இங்கே டச் லினக்ஸ் 1ல் ஃபைல் 1 அనే ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அது இங்கே வந்து இருக்கா இங்கே இல்லை பாருங்கள் அது தனியாக மவுண்ட் ஆகிருக்கு அங்கே என்ன டேட்டா சேவ் பண்ணுறாங்களோ இங்கே என்ன டேட்டா சேவ் பண்ணுறாங்களோ அங்கே தான் சேவ் ஆகிருக்கும் ஸோ காமனாக அட்டாச் ஆகிருக்கு பட்டு இங்கே கிரியேட் பண்ணுற டேட்டா இங்கே தான் இருக்கும் LS இங்கே இல்லை இங்கே வந்து டச்சு ஃபைல் 2 ஒன்று கிரியேட் பண்ணுறேன் லெட்ஸ் சி LSBLK கமாண்ட் யூ சி NVM ரூட்டில் டேட்டாவில் மவுண்ட் ஆகிருக்கு 10 GB இங்கே இருக்குது இங்கேயும் LS இங்கே 10 GB இருக்குது பட் வாட் எவர் டேட்டா வி கிரியேட் இட் வில் பி ஸ்டோர் இன் த சேம் கம்ப்யூட்டர் ஆனால் இது என்னங்க இப்படி இருக்குது எனக்கு அங்கே கிரியேட் பண்ணுறது இங்கே காமிக்கணும் இங்கே லினக்ஸ் 1ல் கிரியேட் பண்ணுறது லினக்ஸ் 2ல் காமிக்கணும் லினக்ஸ் 2ல் கிரியேட் பண்ணுறது லினக்ஸ் 1ல் காமிக்கணும்னா அப்போ நமக்கு வேறு டாபிக் தேவை வேறு கான்செப்ட் அந்த கான்செப்ட் பேர் தான் EFSன்னு சொல்கிறாங்க எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் இப்போ எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் என்ன எப்படி ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணலாம்
எப்படி அது ஃபைல் ஷேரை நம்ம மவுண்ட் பண்ணலான்னு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் எடுக்கிறேன். அப்போ சில பேர் கேட்பீங்க, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நீ அடுத்த மாதம் தானே நீ பண்ண போகிற அப்படின்னு. ஸோ உங்களோட நினைப்பில் அது கரெக்டு தான், பட் அது ராங். அது நான் வந்து சரி ஓவர் கமிட் எல்லாம் பண்ண மாட்டேன். I will do as soon as possible, and thank you all. See you in the next class.